போயிடலாமா? பணவரவை ஈர்க்கும் கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாத சுவாமி ஸ்ரீரங்கம், ஒப்பிலியப்பன் கோயில், இந்த 2 கோயிலுமே பூராட நட்சத்திரத்துக்கு பணவரவை ஈர்க்கும் கோயில்கள். அடுத்தது பரிகார பூ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா துளசி, மல்லிகை, துளசியும் மல்லிகை. பரிகார மரம் எடுத்துட்டீங்கன்னா நெல்லி மரம். நெல்லி மரத்தை பத்தி நிறைய விரிவா சொல்லியிருக்கேன். வழிபடும் முறை வியாழக்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை கொடுக்கவும் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு நீங்க சொல்லணும், மந்திரமா சொல்லணும். அப்போ இதை 11 முறையோ இல்லை 27, 48 முறையோ நீங்க சொல்றது ரொம்ப சிறப்பு. கம்மி பண்ணு, சரிங்களா? அடுத்தது கர்மா நீங்கும் பரிகாரம்னா தண்ணீர் பந்தல் அமைத்து, இப்ப மோர் பந்தல் தண்ணீர் பந்தல்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ அதை அமைத்து நீர் வளம். இல்லாட்டி உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு மண்பானையில தண்ணி வச்சிருங்க, இல்ல மோர் ஊற்றி தினமும் வச்சிருங்க. இது நிச்சயம் உங்களுடைய கர்மா நீங்கும். இது வித்தியாசமான முறையில் பூராட நட்சத்திரத்துக்கு இருக்கு. ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் வழங்குதல் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா நீக்கும் பரிகாரம். பணவரவு நீங்க பணவரவு அதிகரிக்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு வெண்தாமரை அர்ச்சனை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு, அதுதான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய வீட்டுல மகாலட்சுமி படமோ உள்ள விக்கிரகமோ வாங்கி வழிபடுவது சிறந்த அமைப்பு. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம். நீங்க என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா அரிசி, பால், இனிப்பு. அரிசி, பால், இனிப்பு. இதுல அப்போ அரிசி, பால், இனிப்புனா அரிசியால பால் ஊத்தி இனிப்பு போட்டு ஒரு பொங்கல் வைக்கலாம், பால் பொங்கல் வைக்கலாம். நீங்க இந்த 3ம் கலந்து ஒரு விஷயத்த செஞ்சு தானம் செய்யலாம். உங்களுக்கு புரிஞ்சுதா? நார்மலா ஒரு தானம் செய்யணும் அப்படின்னா அரிசி தனியா கொடுங்க, பால் தனியா கொடுங்க. அப்ப அவங்க அதை அபிஷேகமா பண்ணிடுவாங்க கோயில்ல. ஓகேவா? சிறப்பு பரிகாரம் எடுத்துட்டீங்கன்னா பௌர்ணமி அன்று விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒரு பாராயணம் செய்யணும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செஞ்சு ஒரு அன்னதானம் செய்தால் குடும்பத்தில் செல்வ வளம். இது சூட்சம சிறப்பு பரிகாரம். எப்ப செய்யணும்? பௌர்ணமி அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செஞ்சுட்டு அன்னதானம் செஞ்சா அந்த குடும்பத்துல செல்வ வளம் அப்படி பெருகுமா. இது ஒரு நிசத்தனமான ஒரு உண்மைன்னு சொல்றோம். இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. இந்த பூராட நட்சத்திரம் நிச்சயம் உங்களுக்கு பலன் அளிக்கும். அடுத்தது உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்துக்கு பணவரவை ஈர்க்கும் கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனார் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இது 2மே உத்திரா. ஏன்னா சூரியன் எப்படியும் அந்த சூரியனோட நட்சத்திரம் தானே இது, அது உட்கார்ந்துரும். சரிங்களா? பரிகார பூங்கிறது செந்தாமரையும் வெள்ளை தாமரையும். 2மே தாமரை தான் முதல் இடம். பரிகார மரம் அரச மரம் தான் முதலிடம் மரம். நம்ம நீங்க சூரியனுடைய ஆதிக்கத்துல எல்லாம் அந்த மரம் தான் வந்துட்டு இருக்கு. வழிபடும் முறைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்துல சூரியனுக்கு நீர் அர்ப்பணம். அதான் சொன்ன, சூரியனை பார்த்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு நீர் அபிஷேகம் பூமாதேவிக்கு விடணும். அதே அந்த நீரை, ஒரு டம்ளர் நீரை நீங்க சூரியன் கிட்ட கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்க அதை குடிக்கணும். இது எல்லாமே வழிபடும் முறை. இதை 2 செஞ்சுட்டு இதை நீங்க பண்ணிட்டு வந்தாவே சூரியனுடைய வழிபாடு உங்களுக்கு நிச்சயம், சூரியன் அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு கர்மா நீங்கும் பரிகாரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை தாயாருக்கு மரியாதை தான் செய்யணும். அவர்களுக்கு தேவையான உதவி செய்வது. எனக்கு தந்தை தாய் இல்லை அப்படின்னா முதியோர் இல்லத்திற்கு போய் அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு உணவு பரிமாறுவதன் மூலியமாக நிச்சயம் கர்மா நீங்கும். அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஒரு பணவரவு அதிகரிக்கும் பரிகாரமா பார்த்தீங்கன்னா கோதுமை தானம். சிவன் கோயில நெய் தீபம். சிவன் கோயில போய் நெய் தீபம் ஏற்றணும். கோதுமை தானம் செய்யறது சிறப்பு. ஏன்னா அது பணவரவு அதிகரிக்கிறதுக்கு. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. நீங்க தானம் ஒன்று செஞ்சாவே கோதுமையும் வெல்லமும் தான் தானம். லைக் போட்டு பார்த்துட்டு இருக்காங்களா சார்? அது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. எல்லாருமே லைக் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க மேடம்.
பார்த்துட்டு இருக்காங்களா சார்? 300 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்களா? இப்போ ஓகே. சிறப்பு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டேன். உத்திராடம் முடிய போது குளியல் மரம் மட்டும் சொல்றேன். துளசி, சந்தனம், வெட்டிவேர் 2 கல்லுப்பு சேர்த்து குளிச்சுட்டு வரணும். அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கோ இல்ல வாரத்துக்கு ஒரு முறை செய்வது சிறப்பான விஷயம். நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா?